G7 உச்சி மாநாட்டில் வழி தவறி நடந்து போன ஜோ பைடன். G7 உச்சி மாநாட்டுக்கான இத்தாலி சென்றுள்ள அமெரிக்க அதிபர் கட்டுப்பாடின்றி எங்கோ நடந்து செல்லும் காணொளி பேசுபொருளாகியுள்ளது. G7 கூட்டமைப்பின் 50வது உச்சி மாநாடு இன்றும் நாளையும் இத்தாலியில் உள்ள அபுலியாவில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இத்தாலியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டுக்கு சென்றுள்ள அமெரிக்க அதிபர் குறித்த செய்திகள் இணையத்தில் வெளியாகின்றது. G7 நாடுகளின் கொடிகளை பிடித்தபடி பாராசூட்டில் வீரர்கள் குதிக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போது G7 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள தலைவர்கள் அனைவரும் அந்த காட்சிகளை கண்டு ரசித்துக் கொண்டிருக்க திடீரென அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வேறு திசையை நோக்கி நடந்துள்ளார். அப்போது அவரிடம் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரான உர்சுலா ஏதோ கூற அதையும் கவனிக்காமல் ஜோ பைடன் எங்கோ நடந்து செல்லும் போது இத்தாலி பிரதமரான ஜார்ஜியா மெலானி அவருக்கு உதவி செய்கிறார். எங்கோ சென்று கொண்டிருக்கும் ஜோ பைடனை மெலானி சென்று கையை பிடித்து மற்ற தலைவர்கள் நிற்கும் இடத்துக்கு அழைத்து வரும் காணொளி ஒன்று இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அமெரிக்காவுக்குள் செக் வைத்த சீனா. தென் அமெரிக்காவுக்குள் நுழைய சீனா ஒரு திட்டத்தை வகுத்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனா இடையே மறைமுக போர் உருவாகலாம் என சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல காலமாகவே மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சீனா இப்போது செயல்படுத்தும் ஒரு திட்டம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். தென் அமெரிக்காவில் சீனா ஒரு துறைமுகத்தை உருவாக்கி வரும் நிலையில் இத்திட்டத்தால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள முக்கியமான நாடான பெரு சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் நாடாகும். எங்குள்ள சான்கே என்ற நகரில் தான் இப்போது ஒரு பிரம்மாண்ட துறைமுகத்தை சீனா உருவாக்கி வருகிறது. சுமார் $3.5 பில்லியன் மதிப்பில் கட்டப்படும் இந்த துறைமுகத்தை இந்த ஆண்டு இறுதியில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் திறந்து வைக்க உள்ளார். உடல் உறுப்புகளை துண்டித்து கொடூரம். காசாவில் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய இராணுவம் திட்டமிட்டு கொலை மற்றும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை ஐநா விசாரணை குழு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான நவநீதம் பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தின் காசா பெண்களை தவறான முறையில் சித்திரவதை செய்ததோடு பலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.